தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். இந்த மாதிரி இழப்புகள் உங்க வாழ்க்கையில வந்துச்சு அப்படின்னா உங்களோட கர்மா கழிஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் பாதையில் இருக்கிற, அதாவது ஆன்மீக பாதையில் இருக்கிற மனிதனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனுக்கு இழப்புகள் வந்துச்சுன்னா அவனுக்கு இந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக இருக்காது. ஆனால் ஒரு ஸ்பிரிச்சுவல் பாதையில் இருக்கிறவனுக்கு என்ன ஆதங்கம் இருக்கும் தெரியுங்களா? அவனுக்கு ஒரு இழப்பு வந்தாலோ, லைஃப்பில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சாலோ, மன சங்கடம் வந்துச்சுனாலும் அவன் என்ன நினைப்பான்? ஐயோ கடவுளே, என்னை இப்படி விட்டுட்டையே, என்னை நீ காப்பாற்றவே இல்லை அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வரும். சாதாரண மனிதன் விட்டுருங்க, அவன் எப்படியோ புலம்பி தீர்த்துக்குவான். ஆனால் ஸ்பிரிச்சுவல் பாதையில் இருக்கிறவங்க இப்படி புலம்புவாங்க. குருநாதர் கீழே இருந்தால் கூட குருவை தப்பு சொல்லுவாங்க, என் குருநாதர் என்னை காப்பாற்றலை அப்படின்னு. அது அந்த மாதிரி அல்ல. அந்த விழிப்புணர்வு சொல்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. பிரியமானவர்களே, நல்லா கவனமாக கேளுங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த மாதிரி இழப்புகள் வந்தால் கர்மா கழிஞ்சிட்டு இருக்குதுங்கிற ஒரு முக்கியமான ரகசியத்தை இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். முதல் விஷயம், இது உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட பரிச்சயப்பட்ட விஷயம்தான். சார் என்ன இதை ரகசியமாக சொல்கிறார், இது எனக்கே தெரிஞ்சது தான் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த சமயத்தில் இந்த விழிப்புணர்வு நமக்கு இல்லாமல் போயிடும். இந்த மறதிங்கிற விஷயத்தை தான் நமக்கு கர்மாவோட மேல் பூச்சா பூசி நம்மளை இங்கே அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா மறதி இருக்கிறனால தான் நமக்கு கர்மா கழிதுங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துடுறோம். எப்படி நம்ம இறப்பு மறந்துட்டு நம்மளோட வாழ்க்கையில் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறோமோ, அதே மாதிரி கர்மாங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மறந்துட்டு இந்த உலகத்தில் ஸ்பீடாக இருக்கிறோம். அது ரொம்ப பேத்தட்டிக்கான சிச்சுவேஷனாக இருக்குது. இதை கிளர்த்தலை செய்யறதுக்கும், இதை தோண்டி விடுறதுக்கும், நோண்டி விடுறதுக்கும், உசுப்பி விடுறதுக்கும் ஒரு குருநாதர் தேவைப்படுறாரு. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். சார் எந்தெந்த விஷயங்கள் சார் எனக்கு இழப்பு வந்துச்சுன்னா, எனக்கு கர்மா கழிஞ்சிட்டு இருக்குன்னு நான் அக்செப்ட் பண்ணிக்கணும், நான் அமைதியாக இருக்கணும், என் மனசை சாந்தப்படுத்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். முதல் விஷயம் பணம். இப்போ இந்த பணம் பார்த்தீங்கன்னா, பொருள் இல்லா இருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லா இருக்கு அவ்வுலகம் இல்லைன்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி பொருள் இல்லைன்னு இந்த உலகமே இல்லை. இப்போ ஒரு ஏழை கிட்ட போய், அடுத்த வேளை சாப்பாடு இல்லாதவங்க கிட்ட போய் நான் வந்து ஆன்மீகம் பேசணும்னா அவன் என்னை கண்டபடி கெட்ட வார்த்தையில் திட்டிடுவான். ஏன் எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடே இல்லை, நான் எங்கே போய் தியானம் பண்ணுறதுன்னு. அது உண்மைதானுங்க. அப்போ பொருள் இருந்தால் மட்டும்தான் அவன் ஒரு மன நிறைவாக இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கே போக முடியும். ஸோ அப்போ அந்த இடத்துல கர்மா வேலை செய்யுது. நீங்கள் பணத்துக்காக ஸ்ட்ரகிள் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, ஐயோ நான் ஒரு நாளைக்கு போனால் தான் எனக்கு இந்த கூலி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க, பணத்துக்கு கஷ்டப்படுறீங்க, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே சிரமப்படுறீங்க, எனக்கு நிறைய கடன் இருக்குது, எனக்கு பணம் வேணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கர்மா கழிஞ்சிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எந்த அளவுக்கு நீங்கள் பணத்துக்கு பின்னாடி ஓடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கர்மா கழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். பணத்திலேயே ரெண்டாவது உட்பிரிவு இருக்குது. பணத்தினால நீங்க ஏமாறுறது. அதாவது ஒரு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு சீட்டு கம்பெனியில் போய் நீங்க பணம் போடுறீங்க, அவன் அதை எடுத்துட்டு ஓடிட்டான், உங்களுக்கு எந்த பணமே ரிட்டர்ன் பண்ணல. இல்லை ஒருத்தன் கடன் வாங்கிட்டு அவனும் ஓடிட்டான். இல்லை வேற ஏதாவது ஒரு பொருளை வாங்குறீங்க, அந்த பொருள் ஒன்றத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி பணத்தால் நீங்கள் உங்களுக்கு வர்ற இழப்புகள் எல்லாமே உங்களோட கர்மா கழிஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் அந்த சமயத்தில் இந்த சின்ன விழிப்புணர்வு மட்டும் மனசில் வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இந்த பாண்டிங்லேருந்து வெளியே வந்துடலாம். என்னங்க சார் அப்படின்னா, போனால் பவுட்டுன்னு விட்டுருங்க. அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு அது மேலே பற்று வைக்காதீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த பிறவியில் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அதில் பற்று வச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, மறுபடியும் விஷயங்கள் ஆட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு டிசையர்ஸ், அதாவது அதை பத்தின பற்று அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் நோட் பண்ணிட்டே இருக்கும். ஓ, அவனுக்கு இன்னும் பணத்து மேல பற்று இருக்குது, இன்னும் அவனை உடல விடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும். அதனால லெட் இட் கோ, போனது போகட்டும் அப்படிங்கிற மனப்பக்குவத்தையும் இந்த விழிப்புணர்வையும் நீங்க வச்சுக்கோங்க. இது பணத்துக்கான விஷயம். ரெண்டாவது, உங்களோட உடலுக்கான ஆரோக்கியம். இப்ப பாருங்க, எல்லாரும் கோயிலுக்கு போறோம், எல்லாரும் ஒரு குருநாதர் கீழே இருக்கிறோம், எல்லாரும் வேண்டுறோம், எல்லாரும் பூஜை புனஸ்காரங்கள் பண்றோம். ஆனா இந்த உலகத்துல ஆஸ்பத்திரி நிறைய இருந்துகிட்டு தான் இருக்குது. குணமாக்கக்கூடிய மையங்களும் மருத்துவ மையங்களும் எக்கச்சக்கமா இந்த உலகத்துல இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ நமக்கு அப்படி சால்வ் ஆயிருந்திருக்கணும், ஆனா ஆகல. சில பேருக்கு மருந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். ஆபரேஷன் பண்ணி முடிச்சாலும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். பிரியமானவர்களே, இந்த பாயிண்ட்டை நீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க. உங்களுக்கு உங்களோட மருத்துவர் ஒரு விஷயத்தை டயக்னோஸ் பண்ணிட்டாரு, நோயை மருந்தும் கொடுத்துட்டாரு, ஆனாலும் சரியானதுக்கு அப்புறம் அந்த வலி தொடர்ந்துகிட்டே இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க அதை அனுபவிச்சு தான் போகணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கர்மா. இதுல இருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இதை நான் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ல சொல்லிடுறேன், யாரும் தவறா எடுத்துக்காதீங்க.
2 பேர்த்துக்கு இந்த புற்றுநோய் வந்துச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களுக்கும் ரமணர் அவர்களுக்கும் ஆப்ரேட் பண்ணி ரிமூவ் பண்ணாங்க. ரமணர் அவர்களுக்கு, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அந்த நோய் இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய மகான்கள். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நான் இதை அனுபவிச்சு இந்த பிறவியில் போகணும் அப்படின்னு இருக்குதுன்னு இருக்கிறாங்க. ஸோ அதனால எப்பெல்லாம் நமக்கு நோய் வருதோ மனசும் உடம்பு பதறும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது என்னை விட்டு போகுது, இதை நான் அனுபவிச்சு கழிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை, அந்த விழிப்புணர்வு நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களை விட்டு கூடி சீக்கிரம் போக நான் பொய் சொல்ல மாட்டேன், இருந்துட்டே இருக்கும். இப்படித்தான் என்னோட டிசைபிள் ஒருத்தர் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு டாக்டர், ஹோமியோபதி டாக்டர் போய் மீட் பண்ணாரு. அந்த ஹோமியோபதி டாக்டர் மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் திரும்ப அந்த ஹோமியோபதி டாக்டர்கிட்டே போயிருக்காரு. ஏன்னா அந்த நோய் சரியாகவே இல்லை, அவருக்கு அந்த வலி இருந்துட்டே இருந்திருக்குது. அதுக்கு அந்த ஹோமியோபதி டாக்டர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த ஹோமியோபதியில் அந்த எழுதக்கூடிய ஸ்கிரிப்சர்ஸில், அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கடைசியில் எல்லா மருந்துகளுக்கு கடைசியில் இந்த இது இருந்திருக்காமா, என்னதான் ஒரு மனிதனுக்கு நீங்கள் மருந்து கொடுத்தாலும் அவன் சில வழிகளை அனுபவிச்சு கடந்து போகணுங்கிறது தான் விதி, இதுக்கு மருந்து அப்பாற்பட்ட விஷயம்னு அவர் சொன்னதான் எங்கிட்ட வந்து அந்த டிசைபிள் சொன்னாங்க. ஸோ இந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தது 3வது நான் சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உணர்வுகள், உணர்ச்சிகள். இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடியது நம்ம மனசால சங்கடப்படுறது. இது வந்து பணத்துக்காக இல்லை, நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்காக இல்லை. அதை ரெண்டே விட்டுருங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்றத. இது வந்து உறவுகள்னாலையும் ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் இதை வந்து எப்படின்னா உணர்வுகள், உணர்ச்சிகள் சம்பந்தமா நம்ம கொண்டு வரணும். இப்ப காதலன் காதலிவை ஏமாத்தலாம், இல்ல காதலனை ஏமாத்துறது வந்து ஏமாற்றம். இல்லைன்னா ஒரு பிசினஸ்ல ஒருத்தவங்க துரோகம் பண்றது, முதுகுல குத்துறது, இந்த மாதிரி வழிகள். இன்னொன்னு கணவன் மனைவி சரியா பார்க்காம இருக்கலாம், அவங்க அஃபேர் வச்சுட்டு இருக்கலாம். ஸோ இந்த விஷயம், நண்பன் துரோகம் பண்றது, இந்த மாதிரி உணர்வுகள், உணர்ச்சிகள்ல உங்களை யாரெல்லாம் காயப்படுத்தி நீங்க மனசால ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. இதெல்லாம் எனக்கு நடக்க வேண்டிய தேவை இருக்குது, நடந்து முடிஞ்சிருக்குது, நான் என் அடுத்த வேலையை பார்க்கணும்னு நினச்சிக்கோங்க. பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு பிளான் இருக்குது, காஸ்மிக் பிளான் இருக்குது. அந்த பிளான்ல தான் உங்களை யாரை சந்திக்க வைக்கணும், யார் கூட எவ்வளோ வருஷம் இருக்க வைக்கணும், யாரெல்லாம் உங்களை விட்டு பிரிக்க வைக்கணுங்கிறதெல்லாம் அந்த பிரபஞ்ச பிளான் போட்டுக்கும். ஸோ நீங்கள் தான் நினச்ச ஒருத்தரை சந்திச்சிட்டீங்க, நீங்கள் தான் நினச்ச ஒருத்தரை காதலிச்சிட்டீங்க, நீங்கள் தான் நினச்ச ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டீங்கலாம் நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் பிரபஞ்சத்தோட பிளான். அதனால உணர்வுகள், உணர்ச்சிகள் சம்பந்தமா நீங்க ஏதாவது இழந்துகிட்டு இருந்தீங்க, ஒரு லவர் இருக்கலாம், ஐயோ என்னை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படியே நினைச்சுக்கிட்டே உட்காராதீங்க, அடுத்ததுக்கு போங்க. என்னைக்குமே ஒரு விஷயத்தை இழந்தீங்கன்னா பிரபஞ்சம் அதை விட சூப்பரான, அழகான ஒரு சூப்பரான விஷயத்தை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கும். அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், அதை விட பெட்டரா கொண்டு வந்து கொடுக்கலாம். ஆனா அதுக்கான மனப்பக்குவத்தை, விழிப்புணர்வை நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த 3 விஷயங்களை நீங்க தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த பிறப்பை நல்லபடியா சந்தோஷமா ஆனந்தமா கொண்டு போக முடியும். நானும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விடல. போன பிறவியில் நீங்க அப்படி பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்குது, இதுலலாம் நீங்க நல்லா இருங்க, அடுத்த பிறவி அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், நான் இந்த டேபுக்கே வரல. இப்ப நம்ம இப்படி இருக்கிறோம், இந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம எப்படி நம்மளை மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும், இந்த விஷயத்தை மட்டும் கவனமா பாருங்க. எல்லா விஷயமும் நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.